குழந்தைகளின் எதிர்காலத்தை பொன்னிறமாக மாற்ற தபால் துறை ஒரு பிரம்மாண்டமான புதிய முயற்சியை கையில் எடுத்துள்ளது. மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட சுகன்யா சம்ருத்தி யோஜனா எனப்படும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் இன்று நாடு முழுவதும் பல கோடி பெற்றோர்களின் நம்பிக்கைக்குரிய திட்டமாக மாறியுள்ளது. இந்த திட்டத்தின் பலன்களை தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு செல்லும் வகையில் அனைத்து பள்ளிகளிலும் பிரத்யேக முகாம்களை நடத்த தபால் துறை அதிரடியாக திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் இன்னும் பல லட்சம் பெண் குழந்தைகள் இந்த சேமிப்பு புரட்சியில் இணைய வாய்ப்பு ஏற்படும். பிரதமர் நரேந்திர மோடியால் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண செலவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி பாதுகாப்பை வழங்குகிறது. தற்போது இந்த திட்டத்திற்கு ஆண்டுக்கு 8.2% வட்டி வழங்கப்படுகிறது. இது மற்ற சேமிப்பு திட்டங்களை விட மிக அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் வெறும் 250 ரூபாயில் இருந்து அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரை இதில் சேமிக்க முடியும். மேலும் இந்த சேமிப்பிற்கு வருமான வரி விலக்கும் அளிக்கப்படுவதால் நடுத்தர வர்க்க பெற்றோர்களுக்கு இது ஒரு இரட்டை லாபத்தை தருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளது. இந்தியா முழுவதும் தொடங்கப்பட்டுள்ள கணக்குகளில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது. குறிப்பாக சென்னையில் மட்டும் 11 லட்சத்திற்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் பெயரில் அவர்களின் பெற்றோர்கள் இந்த கணக்கை தபால் நிலையங்களில் தொடங்கலாம். ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் வரை இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் என்பது ஒரு சிறப்பம்சமாகும். இந்த நிதியாண்டில் பள்ளிகள் தற்போதுதான் முழுமையாக தொடங்கியுள்ள நிலையில் வரும் மாதங்களில் தபால் துறை அதிகாரிகள் நேரடியாக பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளனர். பள்ளி முகாம்களின் மூலமே நேரடியாக கணக்குகளை தொடங்கும் வசதியும் செய்யப்பட உள்ளது. உங்கள் மகளின் எதிர்காலத்தை சேமிப்பின் மூலம் உறுதிப்படுத்த இது ஒரு பொன்னான வாய்ப்பு. அரசு வழங்கும் இந்த 8.2% வட்டி சலுகையையும் பாதுகாப்பையும் பயன்படுத்தி ஒவ்வொரு பெண் குழந்தையும் ஒரு செல்வமகளாக வளர வழிவகை செய்யுங்கள்.